தமிழ் சினிமாவில் துரோகத்தை அட்ரஸ் பண்ணுறதுல ரெட்டைவால் குருவி தொடங்கி சூப்பர் டீலக்ஸ் வரைக்கும் ஒரு நீண்ட மரபு இருக்குது. நான் சொன்ன இந்த ரெண்டு படங்களுமே தாம்பத்திய உறவில் நடக்கக்கூடிய துரோகங்களை முன்னிறுத்தி பேசுது. இப்போ பாலு மகேந்திராவோட ரெட்டைவால் குருவி அண்ட் மறுபடியும் இந்த ரெண்டு படத்துலையுமே ஒரு ஆண் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் துரோகம் பண்ணுவா. ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய துரோகத்தை தாண்டி கொலை துரோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணியபுரத்தை வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த படத்தில் சுவாதி ஜெய்யை கொலை பண்ணுறதுக்கு காட்டி கொடுக்குறாங்க தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயே. அது அவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. ஜெய் கொல்லப்பட்ட பிறகு அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குற்ற உணர்ச்சியில். அவங்க ஏன் தெரிஞ்சே துரோகம் பண்ணோம்? அப்போ அவங்களுக்கு அழகர் மேலே காதலியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு காதலை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இப்போ அழகரை லவ் பண்ணுற அவங்க அவனையே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருந்தா அழகர் ஓடுற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஓடிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதாவது நான் பண்ண துரோகத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கூட குற்ற உணர்ச்சியில் அழுதுக்கிறேன், ஆனால் அப்படி அழறதுக்கு கூட எனக்கு ஒரு ப்ரொடெக்டான ஸ்பேஸ் வேணும்ல, அதனால தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேரன்பு படத்தில் அஞ்சலி மம்முட்டிக்கு பணம் சார்ந்து, அதாவது சொத்து சார்ந்து ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க. அந்த துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சியோடவே அவங்க அந்த துரோகத்தை பண்ணவும் செய்கிறாங்க. இதில் பொதுவான ஒரு அம்சத்தை கவனிச்சிங்கன்னா, நான் சொன்ன படங்களில் துரோகம் பண்ணுற எல்லாருமே அடிப்படையில் ரொம்ப நல்லவங்க. இப்போ ரெட்டைவால் குருவிலையும் சூப்பர் டீலக்ஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா துரோகம் பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவ்வளோ பியூர் ஹார்ட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அப்பழுக்குகளும் இருக்காது. மறுபடியும் படத்துலேயே அந்த துரோகம் பண்ணுற ஆளுக்கு ஒரு கலைப்பூர்வமான பார்வை இருக்கும். பேரன்பு படத்தில் வர அஞ்சலியும் சுப்பிரமணியபுரம் படத்தில் வர சுவாத்தியும் சொல்லவே வேணாம், அவங்க அவ்வளோ நல்லவங்க. ஆக மொத்தம் துரோகம் பண்ணுற யார்கிட்டையுமே எந்த வில்லத்தனமும் இல்லை. உண்மையை சொல்ல போனோன்னா அவங்ககிட்ட ஒரு குற்ற உணர்ச்சியோட ஈரம் தான் இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகம் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்க மீறல் இல்லை. அட் த சேம் டைம் அது இயல்பானதும் கிடையாது. மனுஷங்க செய்யக்கூடிய பல காம்ப்ளிகேட்டடான செயலில் ஒன்றா தான் நம்ம துரோகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நியாயங்களை மறந்து நடைமுறை தேவைக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டி வருது. அந்த நடைமுறை தேவையை தான் நம்ம துரோகம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி துரோகிகள் கெட்டவங்களாம் இல்லை. நம்மளை மாதிரி எல்லா நேரமும் நல்லவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சிச்சுவேஷனும் அவங்களுக்கு அமையறதில்லை, அவ்வளோதான்.